ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா உம்மை துதிக்க 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 ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பலிபீடத்தின் மேலே இருக்கிற அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்ற பிள்ளை ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ஒரு நாளும் அது அவிந்து போக கூடாது. படிபீடத்தின் மேல இருக்கிற அக்கினி ஒரு நாளும் அது அவிந்து போகலாகாது. பலிபீடமே பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே, எரியட்டுமே எரியட்டுமே பரிசுத்த அக்கினியே. பலிபீடமே பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே, எரியட்டுமே எரியட்டுமே பரிசுத்த அக்கினியே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பலிபீடமே பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே, எரியட்டுமே எரியட்டுமே பரிசுத்த அக்கினியே. பலிபீடமே பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே, எரியட்டுமே எரியட்டுமே பரிசுத்த அக்கினியே. எங்கள் தேசம் மறுரூபமாகணுமே, எங்கள் சபைகள் உயிர் பெற்று எழும்பணுமே, அந்த பாகாலின் பலிபீடம் பழியணுமே, எங்கள் தேசத்தின் தீட்டெல்லாம் எரியணுமே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே, எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பின்மாறி மழைக்காக வேண்டிடுவோம், ஆசீர்வாத மழை பொழிந்திடுவா, ரட்சிப்பின் சந்தோஷத்தால் மகிழ்வோம், வாக்கியமாம் சுவிசேஷத்தை சொல்லுவோம், நான்கு திசை எங்கும் பறைசாற்றுவோம், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று நான்கு திசை எங்கும் பறைசாற்றுவோம், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எங்கும் முழங்க எல்லா நாவும் அவரை அறிக்கையிடும். எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பூரண ரட்சிப்பை நிறைவேற்றுவோம். காலம் கொடியதாய் வருகின்றதே, இயேசுவை அண்டி நாம் நடந்திடுவோம். கோடான கோடி மக்கள் இங்கே நரகத்தின் பாதையில் செல்கின்றாரே,
அவர்களின் மீட்புக்காய் போராடுவோம். இயேசுவே வழி என்று சொல்லிடுவோம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. ஹalleluya, 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 ஹalleluya. பூரண கிருபையை பெற்றிடுவோம், குறைவின்றி கிருபையால் வாழ்ந்திடுவோம். ஆவியின் வரங்களை பெற்றிடுவோம். கிறிஸ்துவின் சபையை நாம் அலங்கரிப்போம். மகிமையின் மேல் மகிமை அடைந்திடுவோம். மறுரூபமாகி நாம் சென்றிடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே மகிமையிலே நாம் தரிசிப்போமே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. பலிபீடமே, பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே. ஹalleluya, 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 ஹalleluya. நீங்கள் தேவனின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஹalleluya. இரண்டு மனதாய் குந்தி குந்தி எந்த மட்டும் நடப்பீர்கள்? ஹalleluya, ஹalleluya. சினிமாவை பார்த்து அதே கண்களோடு இயேசுவை பார்க்க முடியாது. சினிமா பாடலை பாடி அதே வாயில இயேசுவை துதிக்க முடியாது. பலிபீடத்திலே அந்நிய அக்கினி எரியக்கூடாது. கர்த்தரால் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் மாத்திரம் கொழுந்து விட்டு எரியணும். பலிபீடத்தில் அக்கினி உண்மையாக எரியும் பொழுது வானத்திலிருந்து அதற்கு ஹalleluya, ஹalleluya, அதற்கான விடை வானத்திலிருந்து புறப்படும், கர்த்தரிடத்திலிருந்து புறப்படும். ஹalleluya. எலியா பலியிட்ட பொழுது பின்மாற்றத்துக்குள் போயிருந்த அனைத்து இஸ்ரவேலர்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று வாயினால் அறிக்கை பண்ணினார்களே. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி அவருக்கு துரோகம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபைகளை பொழியட்டும். இந்த உலகத்தை நோக்கி ஓடுகிற பாதை ரொம்ப விசாலமாயிருக்கும், ரொம்ப ஆனந்தமாயிருக்கும். சிலுவை சுமந்த இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்த இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல்
இடுக்கமானது வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சிலுவை சுமந்து எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி இயேசுவை மாத்திரம் சுமந்து கொண்டு சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நாம் காணும் இந்த உலகம் அது ஒரு நாள் அழிந்திடும். நாம் காணும் இந்த உலகம் அது ஒரு நாள் அழிந்திடும். புது வானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். புது வானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே அறிக்கையிட்டு சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவே. சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவே. இந்த நாட்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட நம்பிக்கையும் தைரியத்தையும் வைராக்கியத்தையும் கர்த்தர் தருவாராக. உங்களை இழுக்கிற எல்லா உலகத்தின் காரியங்களையும் மறந்து அதை வெறுத்து இயேசுவின் பின்னே செல்லுகிற ஒரு அன்பான பிள்ளையாய், அன்பான தம்பியாய், அன்பான தங்கையாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக, எங்களையும் மாற்றுவாராக. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவாராக. எல்லா துதி கன மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்து. ஆமென். God bless you.